நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுறீங்களா? இது இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இது நடக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான்? இவன் ஏன் அன்றைக்கி அப்படி செஞ்சான்? இப்படிலாம் நீங்கள் ஓவர் திங்க் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் கிடைக்கும். அது உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகிறது மட்டும்தான். இந்த ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன நினைப்போம்னா, இந்த திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே யோசிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதனால தான் ஓவர் திங்கிங்கை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியல. ஓவர் திங்கிங்கை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் இருக்கக்கூடாது. சில நல்ல சிந்தனைகளை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். அப்படிப்பட்ட பல நல்ல சிந்தனைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு ஸ்டாயிக் ஃபிலாசபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டாயிக் ஃபிலாசபி ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குன்றத குயிக்காக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, உங்களுக்கு உங்கள் மனதின் மீது மட்டுமே ஆதிக்கம் உள்ளது, வெளிப்புற நிகழ்வுகள் மீது இல்லை அப்படின்னு. எபிக்டேட்டர் சொல்கிறாரு, என் வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோள் தான் எனக்கு. என்னால் எதை கட்டுப்படுத்த முடியும், எதை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என் கட்டுப்பாட்டில் எது இருக்கோ அதுக்காக தான் என்னோடய வாழ்க்கையை, என்னோடய நேரத்தை, என்னோடய உழைப்பை, என்னோடய சிந்தனையை செலவிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது ஒன்றே போதுமானது. நம்ம எது மேலே யூஸ்வலாக ஓவர் திங்கிங் பண்ணுறோம், எதை பற்றி ரொம்ப தேவையில்லாமல் யோசிப்போம் அப்படின்னா நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாததை பற்றி தான். அவன் ஏன் அப்படி செஞ்சான்? அவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான்? எதிர்காலத்தில் இது இப்படி போய் மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எதிர்காலத்தில் இது நடக்காமல் போயிட்டுனா என்ன பண்ணுறது? இப்படி தான் நம்ம ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்ம கட்டுப்பாட்டில் ஒரு விஷயம் இருக்குன்னா அதை பற்றி நம்ம திங்க் பண்ண வேண்டிய தேவை ரொம்ப இருக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த செயலை நம்ம செஞ்சுருவோம். ஹோம்ஒர்க் அதிகமாக இருக்கே அப்படின்னு உட்காந்து ஓவர் திங்க் பண்ண மாட்டோம். ஒன்று ஹோம்ஒர்க்கை நம்ம பண்ணிவிடுவோம், இல்லைனா பண்ணாமல் விட்டதுக்கப்புறம் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தான் ஓவர் திங்க் பண்ணுவோம். ஸோ இந்த தேவையில்லாத சிந்தனைகளை நீங்கள் விட்டொழிக்கணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு முடிவை எடுங்க. உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயம், நான் இதை பற்றி அதிகமாக யோசிக்கிறதுனால இந்த நிகழ்வு மாறப்போகிறது கிடையாது, இதில் ஒரு முன்னேற்றம் வரப்போகிறது இல்லை, நான் யோசிக்கிறதுனால இதில் எதுவுமே நடக்க போகிறது இல்லைன்ற மாதிரியான நிகழ்வுக்கு மட்டும் நான் யோசிக்கவே மாட்டேன், ஓவர் திங்கிங் பண்ணவே மாட்டேன்ற ஒரு முடிவுக்கு வாங்க. நான் யோசிக்கிறதுனால இது கொஞ்சமாக மாறிடும், கொஞ்சம் நல்லா போயிடும், ஏன் கொஞ்சம் மோசமாக போனால் கூட பரவாயில்ல, நான் யோசிக்கிறதுனால இதில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு இருந்தால் அதை பற்றி நீங்கள் ஓவர் திங்கிங் இல்லை, டபுள் ஓவர் திங்கிங் கூட பண்ணிக்கோங்க. ஆனால் நான் யோசிக்கிறதுனால இது எதுவுமே மாறப்போகிறதில்லைன்னு இருக்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் யோசிக்கவே போகிறதில்லைன்ற முடிவு எடுத்தீங்கன்னா 90% ஓவர் திங்கிங் உங்களை விட்டு போயிடும். மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, நெருப்பு மாதிரி இருங்க. நெருப்பில் எந்த குப்பையை தூக்கி போட்டாலும் அதை பயன்படுத்தி அந்த நெருப்பு எரிய தான் செய்யுமே தவிர என் மேலே நீ குப்பையை போட்டுட்ட அப்படின்னு அது எரியாமல் இருக்கிறது கிடையாது. அமோர் ஃபேட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஸ்டாய்சிசமில். விதியை நேசிக்கிறது. எது நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கிறது. சில விஷயங்களை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும், முன்ன சொன்ன மாதிரி. பல விஷயங்களை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அப்படி நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை தான் விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் கடினமாக தான் உழைச்சேன், ஆனால் எனக்கு அந்த வேலை கிடைக்கல, எனக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கல, இப்படி நான் என் பகுதியை செஞ்சதுக்கு அப்புறமும் வாழ்க்கை என்ன தவறாக ட்ரீட் பண்ணுறப்போ அதை விதி அப்படின்னு நினச்சி ஏற்றுக்கிறது தான் நல்லது. அந்த விதியை நம்ம என்ன செய்யணும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம புலம்பணுமா? புலம்பக்கூடாது. அந்த விதியை நேசிக்க கற்றுக்கணும். விதியை நேசிக்கிறதுனா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு நிகழ்வு என் கட்டுப்பாட்டில் இல்லாதப்போ அதை பற்றி நான் சிந்திக்கக்கூடாது. ஆனால் அந்த நிகழ்வு நான் நினச்ச மாதிரியே தவறாக போய் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்? அதை நேசிக்க கற்றுக்கணும். அந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் நான் எப்படி இன்னும் முன்னேற போகிறேன் அப்படின்ற ஒரே ஒரு சிந்தனையை எடுத்துக்கணும். நாளைக்கு எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு உட்காந்து இன்றைக்கே யோசித்தா அதுக்கு பேர் ஓவர் திங்கிங். நாளைக்கு எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு இன்றைக்கே கவலைப்பட்டா அதுக்கு பேர் ஓவர் திங்கிங். ஒருவேளை நாளைக்கு ப்ரொமோஷனே கிடைக்காம போயிடுச்சு, இப்போது எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல, ஆனால் இந்த நேரத்தில் என்ன நான் முன்னேற்றிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம், உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத அந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் இந்த நிகழ்வை வச்சும் நான் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு பேர் அமோர் ஃபேட்டி. இந்த அமோர் ஃபேட்டி இருக்கணும், ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது. செனேக்கா சொல்கிறாரு, நம்மளுடைய கவலைகள் அனைத்தும் எதிர்காலத்தில் இருக்குது, நம்மளுடைய மகிழ்ச்சிகள் அனைத்தும் நிகழ்காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எதிர்காலத்தை பற்றி மட்டும் நான் ஓவர் திங்கிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க.
எதிர்காலத்தை பற்றி மட்டும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. 99.9% ஓவர் திங்கிங்கும் கவலையும் உங்களை விட்டு போயிடும். காலத்தை பற்றி நான் கவலைப்படாமல் இருக்கணுமா? எதிர்காலத்துக்காக நான் பணத்தை சேமித்து வச்சாகணும். எதிர்காலத்தில் நான் முன்னேறத்துக்கான வழிகளை நான் பார்த்தாகணும். அப்போ எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாமல் இருந்துட்டேன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுறது? எதிர்காலத்தில் முன்னேறத்துக்கோ எதிர்காலத்தில் சேஃபாக இருக்கிறதுக்கான திட்டங்களை தீட்டலாம். ஆனால் அந்த திட்டங்கள்லாம் தவறாக போயிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கவலை தான் படக்கூடாது. எதிர்காலத்துக்காக திட்டம் தீட்டுங்க, எதிர்காலத்துக்காக உழைப்பை போடுங்க. ஆனால் எதிர்காலத்துக்காக கவலை மட்டும் படாதீங்க. எதிர்காலத்தை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற ஒரே ஒரு முடிவெடுங்க. எந்த கவலை நான் பட்டாலும் அது இந்த தருணத்தில் இருக்கக்கூடிய கவலை அப்படின்ற முடிவு எடுத்துட்டா இந்த தருணத்தில் கவலைன்றதே கிடையாது, சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். உங்களுடைய 99% கவலைகளும் ஓவர் திங்கிங்கும் காணா போயிடும். செனேக்கா சொல்கிறாரு, நிஜத்தை விட கற்பனையில் தான் நம்ம அதிகமான துன்பங்களை கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து நீங்கள் எடுக்க போகிற ஒரு ரெசல்யூஷன், நான் கற்பனையில் ஓவர் திங்கிங் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாத ஒரு உண்மை, இது கண்டிப்பாக உண்மைன்னு எனக்கு தெரியாத ஒரு விஷயம், 100% ஃபேக்ட்னு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி நான் ஓவர் திங்கிங் பண்ண மாட்டேன் அப்படின்ற முடிவெடுங்க. அவன் அன்னைக்கு செஞ்சதுக்கு காரணம் இதுதான், அவன் நம்மளை விட்டு போயிடுவான் அப்படின்னு யோசித்து ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. அவன் உண்மையாக உங்களை விட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் வருத்தப்பட்டுக்கோங்க, கவலைப்பட்டுக்கோங்க. அன்னைக்கு பாஸ் என்னை ஒரு மாதிரி பார்த்தாரு, எனக்கு இந்த வருஷம் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டார் போல இருக்குன்னு உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. பிஸ்னஸ் ஒழுங்காகவே போல, நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. நீங்களாக ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி அசியூம் பண்ணி இது நடந்துருமோ அப்படின்னு மட்டும் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அந்த பயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பயப்படக்கூடிய நிகழ்வு நடந்தால் என்னை நான் எப்படி பாதுகாத்துப்பன்றதுக்கான திட்டத்தையும் செயலையும் தான் ஆட்டணுமே தவிர அதை நினச்சி உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு முடிவு, கற்பனையில் நானாக ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணிக்கிட்டு அதுக்காக ஓவர் திங்கிங் பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அப்படி நான் கற்பனை பண்ணி படக்கூடிய கவலையில் 99.9% உண்மையாக நடக்கிறதே கிடையாது. நான் பட்ட கவலைகள் வீணாக போயிடுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மார்க்கஸ் ஆரலியஸ் சொல்கிறாரு, இந்த நிமிஷமே நீங்கள் இந்த வாழ்க்கையை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன செயல் செய்ய தோணுதோ செய்யுங்க, எப்படி சிந்திக்க தோணுதோ அப்படி சிந்திங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறதோட முக்கியமான காரணம், நம்ம ஏதோ 10,000 வருஷம் உயிர் வாழ போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த நிமிஷமே இறந்து போகலாம், வாழ்க்கைன்றது ரொம்ப ஷார்ட் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத பல ஓவர் திங்கிங், பல சிந்தனை உங்களை விட்டு போயிடும். எபிக்டெட்டஸ் சொல்கிறாரு, வாழ்க்கையில் நம்ம ஆசைப்படுறதுக்கு தகுதியான ஒரே விஷயம் சுதந்திரம் மட்டும்தான். சுதந்திரம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறது மூலியமா அப்படின்னு சொல்கிறார். நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு ஆசைக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ஆசையே படக்கூடாது, துன்பம் வராமல் இருக்கணும்னா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆசைப்படாமல் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம பல ஆசைகளை படலாம். அந்த ஆசைகளில் சில ஆசைகள் நிறைவேறும், பல ஆசைகள் நிறைவேறாமல் தான் போகும். இப்போது ஆசைப்படாமல் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. இப்படி நிறைவேறாதுன்னு நமக்கு தெரிஞ்ச ஆசைகளை மட்டும் ஒதுக்கி வைக்க தெரிஞ்சாலே நமக்கு சுதந்திரம் அப்படின்றது கிடைக்கும். இந்த சுதந்திரம் நம்மள்ட்ட இருக்கிறப்போ நம்ம அதிகமாக தேவையில்லாத சிந்தனைகளை வச்சுருக்க மாட்டோம், தேவையில்லாத கவலைகளையும் நம்ம கூட வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். எபிக்டெட்டஸ் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நிகழணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அந்த நிகழ்வுகள் எப்படி நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம என்ன வேலை செய்யணும், நம்மளோட சிந்தனை எப்படி இருக்கணும், நம்ம கட்டுப்பாட்டில் என்ன இருக்குது, அதை எப்படி செய்யணுன்ற ஆசை நமக்குள்ளே இருக்கலாம். ஆனால் வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி நடக்கணுன்ற ஆசை நமக்கு இருக்கவே கூடாது. நம்ம செய்ய வேண்டிய வேலையை எப்படி செய்யணும்னு வேணால் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க, ஆசைப்பட்டுக்கோங்க. ஆனால் இன்னொருத்தவங்க செய்ய போகிற வேலையோ இல்லை வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வோ இப்படி தான் நடக்கணுன்ற ஆசையை உங்களுக்குள்ளே வச்சுக்காதீங்க. வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்படித்தான் நடக்கணுன்ற ஒரு ஆசை மட்டும் உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணக்கூடிய சிந்தனைகள் அனைத்துமே பயனுள்ள சிந்தனைகளாக தான் இருக்குமே தவிர அதீத சிந்தனைகளாக இருக்கவே இருக்காது. மார்க்கஸ் ஆரலியஸ் சொல்கிறாரு, ஏதோ ஒரு நிகழ்வால் நீங்கள் காயப்பட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நிகழ்வு உங்களை காயப்படுத்தலை, அந்த நிகழ்வை அளவுக்கு அதிகமாக நீங்கள் இடை போட்டதுனால, அளவுக்கு அதிகமான மதிப்பை அந்த நிகழ்வுக்கு நீங்கள் கொடுத்ததுனால தான் நீங்கள் காயப்பட்டிருக்கீங்க. அந்த மதிப்பை, அளவுக்கு அதிகமான இடையை உடனடியாக உங்களால் நீக்க முடியும். அதனால் அந்த வலியையும் உடனடியாக உங்களால் போக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார்.
நம்ம லைஃப்பில் எல்லா நிகழ்வும் நம்மளை காயப்படுத்துறது கிடையாது. எந்த நிகழ்வை நம்ம காயப்படுத்த அனுமதிக்கிறோமோ அந்த நிகழ்வு தான் நம்மளை காயப்படுத்துது. ஏதோ ஒரு நபர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறாரு, நான் அவரை பார்க்குறேன், அவர் என்னை கண்டுக்காமல் போயிட்டாரு. என்னை இது காயப்படுத்தவே இல்லை, ஏன்னா அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை அப்படி போன நபர் என்னுடைய நண்பராக இருந்தால், நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய நபராக இருந்து அவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப என்னை கண்டுக்காமல் உதாசீனப்படுத்திட்டு அவர் போயிருந்தாருன்னா அப்போ அது எனக்கு வலியை கொடுக்குது. அப்போ இந்த நிகழ்வு எனக்கு வலியை கொடுக்கல, அந்த நபர் என்ன கவனிக்கணும், அவர் எனக்கு மதிப்பளிக்கணும்னு நான் அதுக்கு கொடுத்த இடையும் அதுக்கு நான் கொடுத்த ஒரு மதிப்பும் தான் என்னை காயப்படுத்திடுச்சு. நம்மளனாலும் இந்த வலியை உடனடியாக நம்மளால் போக்கிக்க முடியும். ஏன்னா அந்த நபர் என்றைக்கோ ஒரு நாள் எனக்கு தெரியாத நபராக தான் இருந்தார். அப்போ அவர் செய்யக்கூடிய செயல்கள் என்னை காயப்படுத்தவே இல்லை. இப்போ புதுசாக அவருடைய செயல்கள் எனக்கு காயத்தை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் எனக்கு தெரிஞ்சவர், எனக்கு பிடித்தவர்னு நான் நம்புறதுனால தான். அதுக்காக அந்த நபரை நீங்கள் வெறுக்கணும், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மனநிலைக்கு நான் வர சொல்லலை. எனக்கு பிடித்த நபர்கள் தெரிந்தும் தேவையில்லாத விஷயங்களை நான் எதிர்பார்க்காம இருந்தால், எனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச விஷயத்தை நான் எதிர்பார்க்காம இருந்தாலே அங்கே எனக்கு வலி வராது. எனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் இருந்தாலே நம்மளுடைய சிந்தனைகள் நல்ல சிந்தனையாக இருக்கும், ஓவர் திங்கிங்காக இருக்காது. எபிக்டெட்டஸ் சொல்கிறாரு, செல்வம்ன்றது நிறைய பொருட்களை சம்பாதித்து வைக்கிறது மட்டும் கிடையாது, கம்மியான பொருட்கள் போரும் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மையும் கம்மியான பொருட்களை வச்சு வாழ கற்றுக்கக்கூடிய பண்பும் அப்படின்னு சொல்கிறார். நம்மளோட ஓவர் திங்கிங்கில் பெரும்பான்மையான அளவை ஆக்கிரமித்து வச்சுக்கிறது இந்த ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் ஓவர் திங்கிங் தான். நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், தப்பு கிடையாது, அப்படி ஆசைப்படுங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்யுங்க, தப்பு கிடையாது, கட்டாயம் செஞ்சே தான் ஆகணும். ஆனால் பணம் கிடைக்காம போயிடுமோ, பணம் பத்தாமல் போயிடுமோ அப்படின்னு உட்காந்து கவலைப்படுறது அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எந்த ஒரு வகையிலையும் உதவ போகிறது கிடையாது. அதனால் முதல்ல நம்ம எதை கற்றுக்கணும் அப்படின்னா, கம்மியான பொருட்களை வச்சு வாழ்கிறது எப்படின்றத கற்றுக்கணும், இருக்கிற பொருளை வச்சு வாழ்கிறது எப்படின்றத கற்றுக்கணும். அதிகமான பொருட்களுக்காக கடினமாக உழைக்கணும், அதுக்கான திட்டம் தீட்டணும். கம்மியான பொருட்களை வச்சு வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதிகமான பொருள் இல்லையேன்ற சிந்தனையை நம்ம தவிர்க்கலாம், அது நமக்கு நிம்மதியை கொடுக்கும். செனேகா சொல்கிறாரு, நம்ம எது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றத பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடாது, எது சரி அப்படின்றத பற்றி அதிகமாக சிந்திக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ஒரே ஒரு ஃபிலாசபின்றது போகிறோம். எது சரி அப்படின்றத பற்றி நம்ம அதிகமாக யோசித்தோம் அப்படின்னா அங்கே ஓவர் திங்கிங்கிறது வரதே கிடையாது. ஆனால் எனக்கு என்ன வேணும், எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது மட்டும்தான் அது ஓவர் திங்கிங்காக போய் முடிஞ்சிருது. ஏன்னா எது சரின்றது நம்ம செய்ய வேண்டிய வேலையாகவே இருக்குது. ஆனால் எது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றது மட்டும் நம்ம கையில் இல்லாமல் வெளியிலேருந்து வர வேண்டியதாகவே இருக்குது. உதாரணத்துக்கு எது சரி, என் வேலையில் நான் சரியாக இருக்கணும், என் வேலையை நான் கடினமாக உழைக்கணும், என் வேலையை நான் நியாயமாக நாணயமாக செய்யணும், என் வேலையை சொன்ன நேரத்தில் முடிக்கணும், தரமாக முடிக்கணும், இதெல்லாம் சரியான செயல்களாக இருக்குது. இதை பற்றியே நான் யோசித்தேன்னா என்னோடய வேலையை நான் சரியாக செஞ்சுக்கிட்டே போயிட்டுருப்பேன். ஆனால் எனக்கு எது சந்தோஷம் கொடுக்குது, சம்பள உயர்வும் எனக்கு வரக்கூடிய ப்ரொமோஷனும் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ எது சரின்றதில் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ என்னோட செயல்களை நான் செய்கிறதுக்கு அது உதவியாக இருக்குது. ஆனால் எது சந்தோஷத்தை கொடுக்குன்றதில் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறப்போ அடுத்தவங்க செய்ய வேண்டிய வேலையிலேருந்தோ வெளியிலேருந்து கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்துலையோ அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, எது சரின்னு யோசிக்கிறப்போ என்னோட காதலிக்கு நான் உண்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும் அப்படின்னு தோணுது, அதனால அதை நான் செஞ்சிருவேன். ஆனால் எது சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறப்போ என்னோடய காதலி என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குறேன். அது நடக்காமல் கூட போகலாம், அங்கே அது ஓவர் திங்கிங்காகவும் கவலையை கொடுக்கும். அடுத்த தடவை நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்கன்னா எது சரி அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. அது எது சரின்னு கேட்குற கேள்விக்கு வரக்கூடிய பதில் எப்போவுமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டிய வேலையாகவே தான் இருக்கும். எது சந்தோஷத்தை கொடுக்கும்னு யோசிக்கும் போது தான் வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க, அது வலியை மட்டும்தான் கொடுக்கும். மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, நம்ம ஒரு கல் மாதிரி இருக்கணும். ஒரு கல்லை மேலே தூக்கி எறிகிறப்போ நான் மேலே போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறது கிடையாது. அது எப்போ மேலே போனாலும் திரும்ப கீழே விழுந்து தான் ஆகணும். அப்படி கீழே விழுறப்போ நான் கீழே போகிறேனே அப்படின்னு கவலைப்படுறதும் கிடையாது. இந்த ஓவர் திங்கிங் எப்போ வருது அப்படின்னா, நான் மேலே போகமாட்டேனா அப்படின்னு நினைக்கிறப்பையும் கீழே போயிடுவேனா அப்படின்னு பயப்படுறப்பையும் தான். வெற்றியும் தோல்வியும் நமக்கு மாறி மாறி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வெற்றி கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சிந்திச்சாலோ இல்லை தோல்வி வந்துருமோ அப்படின்னு சிந்திச்சாலோ அது கண்டிப்பாக ஓவர் திங்கிங்குள்ளே தான் வரும். ஏன்னா வெற்றியும் கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. வெற்றி கிடைக்காதுன்னு நீங்கள் யோசிக்கிறது முற்றிலும் பயனற்ற விஷயம்தான். ஏன்னா வெற்றி உங்களுக்கு கிடைச்சிரும். தோல்வி வந்துருமோன்னு நீங்கள் பயப்படுறதும் ஓவர் திங்கிங் தான். ஏன்னா தோல்வியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எப்படியும் நடக்க போகிற இந்த நிகழ்வுக்காக அது கிடைக்காதோ அப்படின்னோ இல்லை கிடைச்சிடுமோ அப்படின்னோ வருத்தப்படுறது ஓவர் திங்கிங். ஸோ இதுக்கப்புறம் லைஃப்பில் நான் ஜெயிக்கவே மாட்டணும் அப்படின்னு உங்களுக்கு தோணினாலோ இல்லை நான் தோற்று போயிடுவனோ அப்படின்ற ஒரு பயம் வந்தாலோ உடனடியாக நிறுத்துங்க.
ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க, கண்டிப்பாக தோல்வியும் அடைய போகிறீங்க. அப்போ நான் என்ன செய்யணும்? இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குன்றதுக்காக சும்மா இருக்கலாமா? சும்மா இருக்கக்கூடாது. எது சரியான செயலோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருங்க. சரியான செயலை செய்கிறப்போ வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி நடக்கும். அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. இப்படிலாம் சொல்கிறப்போ நான் ஒரு எமோஷன்லெஸ்ஸாக இருக்கணுமா, எமோஷன்ஸையே அப்படியே தூக்கி எறிஞ்சிடணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸ்டாய்சிசமை பற்றி படிக்கிறப்போ நமக்கு அப்படி தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் மார்க்கஸ் ரெலியஸ் சொல்கிறாரு, நீங்கள் எமோஷன்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, ஆனால் இந்த எமோஷன்ஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணாமல் நீங்கள் இருக்கணும். நான் வருத்தப்படாமல் இருக்கக்கூடாது, வருத்தப்படலாம், ஆனால் நான் வருத்தப்படுறதுனால என் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய சரியான செயலை செய்யாமல் இருந்துடக்கூடாது அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். உதாரணத்துக்கு நான் புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கிறேன். வாங்கிட்டு போகிறப்ப டப்புன்னு ஒரு எதிர்பாராமல் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுது. என் கார் புது கார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் வருத்தப்பட தான் செய்வேன். அந்த வருத்தப்படுறதுல தப்பு கிடையாது. ஆனால் புது கார் இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு அந்த காருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாமல் அந்த காரை ரிப்பேர் பண்ணாமல் உட்காந்து அழுதுகிட்டே மட்டும் இருந்தால் அதுதான் அஃபெக்டட் பை எமோஷன்ஸ் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. எமோஷனால் நம்மளுடைய செயலை நம்ம மாற்றிக்கிறது. எமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா எமோஷனும் உங்களுக்கு வரணும். ஆனால் அந்த எமோஷன்னால் நம்ம செய்ய வேண்டிய சரியான செயல் பாதிக்கப்பட்டால் தான் அந்த எமோஷனை நம்ம ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எது ஓவர் திங்கிங், எது ஓவர் திங்கிங் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு எமோஷன் அப்படின்றதே ஓவர் திங்கிங் கிடையாது. சரியான செயலை அஃபெக்ட் பண்ணக்கூடிய எமோஷன் தான் ஓவர் திங்கிங். எபிக்டெட்டஸ் சொல்கிறாரு, எந்த ஒரு மனிதனும் வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளால் பாதிக்கப்படுறதே கிடையாது. அந்த நிகழ்வை எப்படி அவன் பார்க்குறான் அப்படின்றத பொறுத்து மட்டும்தான் பாதிக்கப்படுறான் அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகத்தில் கெட்டது மட்டுமே அடங்கிய நிகழ்வுன்றது ரொம்ப 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 கம்மியான விஷயம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சாதாரண நிகழ்வுகள் எல்லாமே கொஞ்சம் கெட்டதும் கொஞ்சம் நல்லதும் வச்சதால் தான் இருக்கும். நம்ம வேலை போயிடுச்சுன்னா, வேலை போனால் இன்னும் பெட்டரான வேலை நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. நம்ம சேமித்து வச்ச பணம் போயிடுச்சுன்னா திரும்ப பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு, இன்னும் பெட்டரான வழியில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்க தான் செய்யுது. நம்ம வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஏதாவது ஒரு பாசிட்டிவ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். எல்லா நிகழ்வுக்கும் பாசிட்டிவ் இல்லைனாலும் பாசிட்டிவ் இருக்கிற நிகழ்வையாவது நம்ம பாசிட்டிவாக பார்க்க கற்றுக்கணும். வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போன எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் எல்லா முடிவையும் சரியாக எடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வும் சரியாக நடந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எதை நான் சரியாக சொல்லலாம் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் எந்த நிகழ்வு நடந்திருந்தாலும், எவ்வளவு மோசமான நிகழ்வு நடந்திருந்தாலும், எப்படிப்பட்ட தோல்வி வந்திருந்தாலும் அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படின்னு அவங்க யோசித்தாங்க. இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் இதை எப்படி நான் சரியாக மாற்றிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு தடவையும் யோசித்தாங்க. அதனால தான் சில மோசமான நிகழ்வுகள் அவங்க வாழ்க்கையில் நடந்தாலும் திரும்ப அவங்களால மீண்டு வந்து மிகப்பெரிய சாதனையை பண்ண முடிஞ்சுது. நம்மளாலேயும் நம்ம வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகளை கட்டுப்படுத்த முடியாது. அது தவறாக போய் முடியலாம். தவறாக போய் முடிஞ்சதுக்கப்புறம் இதை எப்படி கொஞ்சமாவது பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்த்து அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையே பாசிட்டிவாக இருக்கும். மார்க்கஸ் ரெலியஸ் சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கைன்றது குத்து சண்டை மாதிரி, நடனம் ஆடுறது மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறார். நடனம் ஆடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவோம். இந்த பாட்டு தான் ஓடுன்னு நமக்கு தெரியும். இந்த பாட்டில் இந்த பீட் வரப்போ இந்த ஸ்டெப்பு போடணுன்றது நமக்கு தெரியும். ஆனால் குத்து சண்டையில் அப்படி எதுவுமே தெரியாது. இந்த வாழ்க்கைன்றது குத்து சண்டை மாதிரி. நான் பயிற்சி பண்ணலாம், என் உடம்பை நான் ஒரு வலுப்படுத்திக்கலாம். ஆனால் எதிராளி என்ன செய்வான், இந்த வாழ்க்கை என்ன நமக்கு தரப்போகுதுன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அது அந்த சூழலில் என்ன தருதோ, அந்த சூழலுக்கு எது சரியோ அதை செஞ்சுட்டு போகிறது தான் வாழ்க்கை. இந்த ஓவர் திங்கிங் எப்போ வரும் அப்படின்னா, வாழ்க்கையை நடனம் ஆடுற மாதிரி எதிர்பார்க்குறப்ப தான். நான் இப்படி தானே பயிற்சி பண்ணிட்டு போனேன், இதை தானே நான் எதிர்பார்த்தேன், இந்த பீட்டு தானே அடுத்து வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப, ஆசைப்படுறப்ப, எதிர்பார்க்குறப்ப தான் அது ஓவர் திங்கிங்காக போகுது. இந்த வாழ்க்கையே கொத்து சண்டை மாதிரி தான். எது நடக்கும், இந்த பீட் எப்படி போகும், நான் என்ன மூவ் பண்ணுன்றதெல்லாம் அப்போ நடக்கும்போது தான் தெரியும் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு இருந்தால் தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் பண்ண மாட்டோம். நீ வேலைக்கு போயிட்டுனா வேலை இவ்வளவு கஷ்டமாக இருக்கும், இப்படி இருக்கும், நீ இப்படி சமாளிக்கணும். உனக்கு கல்யாணம் ஆகிட்டுனா வாழ்க்கை இப்படி கஷ்டமாக இருக்கும், இப்படி சம்பாதிக்கணும், இப்படி நீ குடும்பத்தை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்கிறதுல ஒரு நல்ல நோக்கம் கூட இருக்கலாம். ஆனால் அதை கேட்டு நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணியோ வருத்தப்படுறதோ கவலைப்படுறதோ தேவையில்லாத விஷயம். ஏன்னா வாழ்க்கைன்றது நடனம் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை நடக்குன்றது கிடையவே கிடையாது. உங்கள் வாழ்க்கை குத்து சண்டை மாதிரி. அதோட மோசமான குத்து கூட விழலாம். ஆனால் அந்த குத்து விழும்போது மட்டும்தான் உங்களால் அதை தடுக்க முடியுமே தவிர இப்போயே யோசித்து பயன் இல்லை. ஸோ வாழ்க்கை இப்படித்தான் நடக்கும்னு கவலையும் படாதீங்க, இப்படி தான் நடக்கும்னு சந்தோஷமும் படாதீங்க. அது எப்படி நடக்குமோ அப்போ நம்ம சரியாக ரியாக்ட் பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணுன்ற ஒரு முடிவோட மட்டும் இருங்க. உங்களோட உடம்பை வலுப்படுத்துறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வேறு எதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. செனேக்கா சொல்கிறாரு, வானத்தை பாருங்கள், எவ்வளவு அழகான நட்சத்திரங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அந்த நட்சத்திரங்கள் ஒரே இடத்துல இருக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறார்.
நம்ம வாழ்க்கையில் நிறைய அழகான விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ ஓவர் திங்கிங் வரும்னா, இந்த விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்னு நம்ம கவலைப்படுறப்ப தான். அப்படி கவலைப்படுறது பயனற்ற விஷயம். ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு போக தான் போகுது. உங்களுடைய குழந்தை வளரதான் போகுது. உங்களுடைய குழந்தை வளர்ந்து உங்கள் மேலே கோவப்பட தான் போகுது. திரும்ப பாசத்தை காட்ட தான் போகுது. அதுக்கப்புறமும் திரும்ப கோவப்பட தான் போகுது. இப்படி வாழ்க்கையில் நடக்கிற நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் மாறுதுன்றதுக்காக அது அழகை இழக்கிறது கிடையாது. அது நமக்கு திரும்பவும் சந்தோஷத்தை கொடுக்க தான் போகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். நட்சத்திரம் இடத்த மாற்றலாம், அதுக்காக நட்சத்திரம் அழகாக இல்லாமல் போகிறது கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளும் இன்றைக்கி சந்தோஷத்தை கொடுக்கலாம், நாளைக்கு கட்டாயம் நிகழ்வு மாறும். ஆனால் அது மாறினதுக்கப்புறம் சந்தோஷம் இருக்காதுன்னு மட்டும் நீங்கள் பயப்படாதீங்க. வாழ்க்கையில் எல்லாமே மாறும், எல்லாமே திரும்ப சந்தோஷத்தை கொடுக்குன்ற ஒரு புரிதலோடு இருந்தீங்கன்னா இது மாறிடுமோன்ற கவலையும் ஓவர் திங்கிங்கும் உங்களுக்கு வரவே வராது. எபிக்டெட்டஸ் சொல்கிறாரு, உங்கள் கையில் இருக்கிற விஷயங்களை, கையில் இல்லாத விஷயங்களை பற்றி கவலைப்பட்டு வீணடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். நம்மள்ட்ட இப்போ எவ்வளவு சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும், எவ்வளவு விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கும். அதை பற்றிலாம் சந்தோஷப்படாமல், அதுக்கு ஒரு நன்றியை சொல்லாமல், இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம கவலைப்படுறது இருக்கிற விஷயத்தை அவமதிக்கிறதுக்கு சமம். நமக்கு 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, நம்மளால் சாப்பிட முடியுது, இரவு நமக்கு தூக்கம் வருது, பசி வருது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கொடுப்பனை அப்படின்றது அது இல்லாமல் போகிறப்ப மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்படி நம்மள்ட்ட இல்லாத ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி கவலைப்படுறது இருக்கிற விலை மதிப்பற்ற இந்த விஷயங்களை அவமானப்படுத்துறதுக்கு சமம். அடுத்த தடவை ஓவர் திங்கிங் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன், ஓவர் திங்க் பண்ணுங்க. ஆனால் இருக்கிற விஷயத்தை பற்றி சந்தோஷப்பட்டு ஓவர் திங்கிங் பண்ணுங்க, இல்லாத விஷயத்தை பற்றி கவலைப்படாது. அடுத்த தடவை ஓவர் திங்கிங்கே பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இப்போ உட்காந்து ஓவர் திங்கிங் பண்ணணும்னு தோணுதுன்னா இருக்கிற விஷயத்தை பற்றி யோசித்து சந்தோஷப்படுங்க. இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்கிறதுக்காக அந்த சிந்தனைகளை பயன்படுத்துங்க. அதை விட்டுட்டு இல்லாத விஷயத்தை பற்றி கவலைப்படாதீங்க. செனேக்கா சொல்கிறாரு, கடலில் போகிறப்போ எவ்வளவு பெரிய புயலை நான் பார்க்குறேன்றதை பொறுத்து அவ்வளவு பெரிய மாலுமின்ற பேர் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய மோசமான நிகழ்வுகள் நடக்கலாம். எவ்வளவு மோசமான நிகழ்வுகளை நான் தாண்டி வரேன்றதை பொறுத்து அவ்வளவு பெரிய ஆளாக நான் மாறிடுறேன். நான் ஒரு கிராமத்தில் பிறந்து ரொம்ப ஏழ்மையில் இருந்து இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரனாக மாறுறேன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பெருமை கிடைக்கும். அதே நேரத்தில் ஆல்ரெடி இந்தியாவில் ஒரு பெரிய பணக்காரருடைய மகனாக பிறந்து இந்தியாவின் பெரிய பணக்காரனாக ஆகிறேன்னா எவ்வளோ பெரிய பெருமை கிடைக்கும். இதில் எதுவுமே சரி தப்பு அப்படின்னு நான் சொல்லலை. வாழ்க்கையில் மோசமான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணும்போது நம்ம அதை விட பெரிய ஆளாக மாறுறோன்ற ஒரு புரிதல் மட்டும் நமக்கு இருக்கணும். அடுத்த தடவை என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் கிடைக்கல, அவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கே அப்படின்னு தோன்றப்போ இதெல்லாம் எனக்கு கிடைக்காதனால, இப்படிப்பட்ட மோசமான நிகழ்வு நடக்கிறதுனால இதை நான் ஓவர் கம் பண்ணி சாதாரண நிலைமைக்கு வர்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய புகழை கொடுக்கும் அப்படின்னு யோசிங்க. வரக்கூடிய தடைகள் அனைத்தையும் படிக்கட்டாக பார்த்தீங்க அப்படின்னா தடைகளை பற்றி ஓவர் திங்கிங் பண்ண மாட்டீங்க. செனேக்கா சொல்கிறாரு, புத்திசாலியான மனிதன் பிரச்சனைகளை தவிர்ப்பான், முட்டாள்கள் பிரச்சனையிலிருந்து ஓடுவான் அப்படின்னு சொல்கிறார். நம்ம புத்திசாலியாக இருந்தால் என்ன செய்யணும்? 2 கேள்விகள் கேட்கணும். நான் இப்போ சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை நடந்துருச்சா, நடக்கலைன்னா எப்படி தவிர்க்கிறதுன்றது முதல் கேள்வி. 2வது கேள்வி, நான் நினைக்கிற பிரச்சனை இப்போ நடந்துருச்சா, நடந்துருச்சுன்னா எப்படி அதை சரி செய்கிறதுன்றது 2வது கேள்வி. புத்திசாலிகள் 2 விஷயம்தான் ஒரு பிரச்சனையை பற்றி செய்வாங்க. பிரச்சனை நடக்காத வரைக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும், நடந்ததுக்கப்புறம் அதை சரி செய்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிப்பாங்க. இப்படி யோசிக்கிறப்ப அங்கே நம்ம செய்ய வேண்டிய வேலை தான் இருக்கும். தவிர்க்கிறதுக்கு ஒரு வேலை, சரி செய்கிறதுக்கு ஒரு வேலை தான் இருக்கும். ஆனால் முட்டாள் என்ன செய்வாங்கன்னா நடந்துருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. நடந்ததுக்கப்புறம் அதை சரி செய்யாமல் தப்பிச்சு ஓடுறதை பற்றியே சிந்திப்பாங்க. இப்படி சிந்திக்கும் போது அங்கே ஓவர் திங்கிங்கிறது வரும். அடுத்த தடவை சிந்திக்கும் போது அதீத சிந்தனை வரப்போ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும், சரி செய்கிறதுக்கு என்ன செய்யணுன்ற 2 கேள்வியை கேட்டிங்கன்னா அந்த ஓவர் திங்கிங் காணா போயிடும். எபிக்டெட்டஸ் சொல்கிறாரு, நம்ம பயப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றதை படிக்க தெரியாதது தான் அப்படின்னு சொல்கிறார். என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றதை படிக்க தெரியலன்னா பயம் எப்படி வரும்? ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது, நடக்கிறத மட்டுமே படித்தோம் அப்படின்னா நமக்கு பயமே வராது. ஆனால் நடக்கிறதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு யோசித்து பார்க்குறப்ப தான் அங்கே பயன்றதே வருது. ஒரு நபர் நம்மள்ட்ட ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு, இவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டு போகிறாருன்றது மட்டும்தான் அங்கே நடக்கிற நிகழ்வை நம்ம படிக்கிறது. இவர் ஏன் சொன்னார் தெரியுமா, அடுத்து இவர் என்ன செய்வார் தெரியுமா அப்படின்லாம் யோசித்தா
அது ஓவர் திங்கிங், அதுதான் நமக்கு பயத்தை கொடுக்கும். ஸோ லைஃப்பில் எப்போவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை கற்பனை பண்ணாதீங்க, அதை பற்றி அனலைஸ் பண்ணாதீங்க, அதை படிக்காதீங்க. நமக்கு தெரிகிறத பற்றி மட்டுமே படிச்சுட்டு இருங்க. பிளேட்டோ சொல்கிறாரு, சுய கட்டுப்பாடு தான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்கிறார். எபிக்டர் சொல்கிறாரு, தன்னோட எஜமானா இல்லாத ஒவ்வொரு மனிதனும் யாருக்கும் அடிமை தான் அப்படின்னு சொல்கிறார். நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், ஓவர் திங்கிங் வரக்கூடாதுன்னா நான் யோசிக்கவே கூடாதுன்ற முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த சிந்தனையை வேற ஒரு சிந்தனையை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதோட அர்த்தம், நான் ஓவர் திங்கிங் பண்ணுறப்போ அதீத சிந்தனை வரப்போ அந்த சிந்தனையை கட்டுப்படுத்த முடியாமல் போனால் பரவாயில்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. நமக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் சுய கட்டுப்பாடு. இதை பற்றி சிந்திக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன்னா சிந்திக்கக்கூடாது. இதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன், இதை அப்படியே விட்டுருவேன் அப்படின்னா அப்படி விடக்கூடிய அபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். அது நம்மள்ட்ட இப்போ இல்லை அப்படின்றது பிரச்சனை கிடையாது. ஆனால் அது வேணுன்றது முக்கியம், அதை வளர்த்துக்கிறதுக்கான பயிற்சின்றது முக்கியம். எபிக்டர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா முட்டாளாகவும் அறிவற்றவனாகவும் காட்சி அளிக்கிறதுக்கு வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இதோட நேரடி விளக்கம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு நான் கேள்வி கேட்குறப்போ, ஒரு சந்தேகம் கேட்குறப்போ, எனக்கு தெரியலன்னு நான் கற்றுக்க நினைக்கிறப்போ நான் முட்டாளாட்டம் தெரிஞ்சிருவோன்னு பயப்படக்கூடாது. அப்படி முட்டாளாட்டம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம நினச்சாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு அவர் சொல்லியிருந்தார். இதை நம்ம ஓவர் திங்கிங்க்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்தவங்கள்ட்ட வேலிடேஷன் நம்ம கேட்கக்கூடாது. நான் சரியான செயலை செய்ய போகிறேன், சந்தேகம் கேட்குறது சரியான செயல், எனக்கு இது புரியல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறது, அதை தெரிஞ்சுக்க நினைக்கிறது சரியான செயல். ஆனால் இப்படி ஒரு சரியான செயலை செய்கிறப்போ அடுத்தவங்க கண்ணுக்கு நான் எப்படி தெரிவேன் அப்படின்னு கவலைப்படுறப்ப தான் அங்கே ஓவர் திங்கிங் வருது. சரியான செயலை செய்யுங்க, அடுத்தவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்லன்ற மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க, அங்கே ஓவர் திங்கிங் வராது. இதை தவறாக எடுத்துக்கிட்டு அடுத்தவன் என்ன நினச்சாலும் பரவாயில்லன்னு ஒரு தப்பு செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. சரியான செயலை செய்கிறப்ப அடுத்தவன் என்ன நினச்சாலும் பரவாயில்லன்ற சிந்தனை தான் நல்ல சிந்தனை. செனேக்கா சொல்கிறாரு, மரணத்தை பார்த்து பயப்படக்கூடிய எவனும் வாழ தகுதியான எந்த ஒரு செயலையும் செய்கிறதில்லை அப்படின்னு சொல்கிறார். இதோட நேரடி விளக்கம் வேறு. ஆனால் ஓவர் திங்கிங்க்கு இதை நம்ம எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும்? இதை நான் அப்படியே ரிவர்ஸில் சொல்கிறேன். வாழ தகுதியான ஒரு செயலை செய்யக்கூடிய எவனோ மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல செயலை செஞ்சாலே போகிறோம். ஒரு எக்ஸாம் பார்த்து எனக்கு பயம் வருது, அந்த பயம் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? படித்தாகணும். ஒரு இன்டர்வியூவில் என்ன நடக்குமோன்ற பயம் வருது, நான் என்ன செஞ்சாகணும்? நிறைய இன்டர்வியூக்கு போனால் தான் இன்டர்வியூ பார்த்து பயம் போகும். ஒரு ரூம் இருட்டாக இருக்குது, உள்ளே பேய் இருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது, உள்ளே பேய் இருக்கும் அப்படின்ற பயம் எனக்கு போகணுன்னா உள்ளே பேய் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ளே இருட்டு இருக்கிற அந்த ரூம்குள்ளே போய் லைட்டை போட்டு பார்த்தாகணும். இப்போது நம்ம வாழ்க்கையில் பயப்படுற பல விஷயங்கள் ஏதோ ஒரு செயலை செய்கிறது மூலியமாக காணா போயிடும். நல்ல பயத்தை பற்றி நான் இங்கே பேசுகிறேன். ஒரு நல்ல செயலை செய்கிறதுக்கு பயந்து அதை பற்றி ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கோன்னா உடனடியாக அந்த செயலை செய்யுங்க, அந்த பயம் போயிடும். செனேக்கா சொல்கிறாரு, உழைப்பு எப்படி நம்மளுடைய உடம்பை வலுப்படுத்துதோ அதே போல் ஒரு துன்பம் நம்மளுடைய மனதை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். எபிக்டர் சொல்கிறாரு, உங்களுடைய மனதை நீங்கள் வலுப்படுத்தணும் அப்படின்னா அப்போ சில கஷ்டங்களுக்கு அதை கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்த தடவை ஏதோ ஒரு கஷ்டமான நிகழ்வு நடக்குது, கஷ்டமான நிகழ்வு நடந்துருமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிந்தனை வருதுன்னா, லைஃப்பில் நடக்கிற கஷ்டமான நிகழ்வுகளும் கஷ்டமான விஷயங்களும் நமக்கு துன்பத்தை கொடுக்குது அப்படின்னா அது நம்மளை இன்னும் வலுவான மனிதனாக மாற்றுறதுக்காகத்தான் அப்படின்ற ஒரு சிந்தனையை வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளே இருக்கிறப்போ தேவையில்லாத அதீத சிந்தனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். செனேக்கா சொல்கிறாரு, புத்திசாலியான மனிதர்களுக்கு எதிர்பார்ப்புக்கு மாறாக எதுவுமே நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப கான்ட்ராடிக்டிங்காக இருக்குது. இவ்வளவு நேரம் எதிர்பார்ப்புக்கு மாறாக பல விஷயங்கள் நடக்கும், அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு புத்திசாலிக்கு மட்டும் எதிர்பார்ப்புக்கு மாறாக எதுவுமே நடக்கிறதில்லன்னு சொல்கிறேனே. ஆமாம், ஏன்னா புத்திசாலிகளுக்கு தெரியும் நான் எதிர்பார்க்காத விஷயமும் நடக்கும் அப்படின்னு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்காத விஷயத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நிகழ்வும் தவறாக போய் முடிஞ்சால் என்ன செய்கிறது அப்படின்னு அவங்க திட்டம் தீட்டி வச்சுருப்பாங்க. அப்படி திட்டம் தீட்டி வைக்கிறப்போ ஒரு நிகழ்வு தவறாக போய் நடந்தாலுமே அது எதிர்பார்த்ததாக இருக்கும். ஸோ அடுத்த தடவை இது தப்பாக போயிடுமோ அப்படின்னு யோசிக்காதீங்க, தப்பாக போனால் என்ன செய்கிறதுன்னு யோசிங்க. ஒரு நிகழ்வு தவறாக போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு யோசித்தா அது ஓவர் திங்கிங். தவறாக தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவறாக போனால் நான் என்ன செய்யணும்னு திட்டம் தீட்டினா அது புத்திசாலித்தனம். மார்க்கஸ் எரிலியஸ் சொல்கிறாரு, நம்ம காதில் விழக்கூடிய அனைத்து விஷயங்களும் கருத்துக்கள் தானே தவிர உண்மை கிடையாது.
நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமது பார்வை தானே தவிர அது நிஜம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த தடவை ஏதோ ஒரு செய்தி உங்கள் காதுக்கு வருது அப்படின்னா அது முற்றிலும் உண்மை அப்படின்னு நம்பிடாதீங்க. அது தவறாக கூட இருக்கலாம், அது அவரோட ஒப்பீனியன், அவருடைய வாழ்க்கை புரிதல் அப்படின்னு பார்க்க கற்றுக்கோங்க. நான் ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறேன், பார்த்த உடனே அது தவறாக தெரியுது அப்படின்னா அது என்னோட பார்வை, என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பாடங்கள்னால நான் அதை அப்படி பார்க்குறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத ஓவர் திங்கிங் அப்படின்றது வராது, அதீத சிந்தனை வராது. இது ஏன் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தோணாது, ஏன் அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு நமக்கு தோணாது. அது எல்லாமே அவங்கவுங்க பார்வை, அவங்கவுங்க கருத்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். செனேக்கா சொல்கிறாரு, உங்களை முன்னேற்றக்கூடிய மனிதர்கள் கூட மட்டும்தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஓவர் திங்கிங்க்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம யார் கூட சேர்ந்து இருக்கிறோமோ அப்படி தான் நம்மளோட சிந்தனைகள் அப்படின்றது இருக்கும். நிறைய பேரை நம்ம பார்த்துருப்போம், எல்லா இடத்துலையுமே புலம்புவாங்க, எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி குறை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அப்படி நம்ம கஷ்டப்படுற மாதிரி காட்டிக்கிட்டால் நமக்கு கருணை கிடைக்கும், நம்மளை கஷ்டப்படுறான் பாருன்னு நம்ம மேலே எல்லாரும் ஒரு அனுதாபத்தை காட்டுவாங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை உடனடியாக அவாய்ட் பண்ணுங்கள். அவங்க கூட இருந்தால் உங்களுக்கும் ஓவர் திங்கிங் அப்படின்றது தான் வரும். பார்க்குற எல்லா விஷயத்துலையும் குறை கண்டுபிடிப்பீங்க, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க, புலம்ப ஆரம்பிப்பீங்க. ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இங்கே வேலை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு புலம்புறவங்கள நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அந்த வேலையே கிடைக்காம எவ்வளோ பேர் இருக்காங்க. இதுக்காக நான் அந்த இடத்துலையே செட்டில் ஆகுங்கன்னு சொல்லலை, முன்னேற்றத்துக்காக நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் இருக்கிறது மோசமானதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறது முன்னேற்றத்துக்கான வழி கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு அனுதாபத்திற்கான தேடல் மட்டும்தான். அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட நீங்கள் சேர்ந்து இருக்கக்கூடாது, ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாதுன்னா. மார்க்கஸ் ரெலியஸ் சொல்கிறாரு, வாழ்க்கைன்றது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நதி மாதிரி. இங்கே இருக்கக்கூடியது இங்கேயே இருக்க போகிறதில்ல, நகர தான் போகுது. ஆனால் அது நகர்ந்த அதே வினாடி இன்னொன்று அதே மாதிரியான வேற ஒன்று இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். லைஃப்பில் நம்மள்ட்ட இருக்கிறது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இருக்கிறது போயிடுமோ அப்படின்ற கவலைப்படும் போதெல்லாம் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கோங்க. நம்மள்ட்ட இருக்கிறது கண்டிப்பாக நம்மளை விட்டு போக தான் போகுது. ஆனால் அது போகும் அப்படின்றதுனால அதே மாதிரி இன்னொரு விஷயம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளை விட்டு எது வேணாலும் போகிறதுக்கு நம்ம அனுமதிக்கும் போது மட்டும்தான் இன்னொரு விஷயத்தை, புது விஷயத்தை வரவே நம்ம அனுமதிக்கிறோம். வீட்டில் இருக்கிற ஜன்னல் மாதிரி தான், 2 ஜன்னலையும் திறந்து வச்சாதான் வீட்டில் இருக்கிற காற்று வெளியே போகும். வீட்டில் இருக்கிற காற்று வெளியே போகிறதுக்கான தேவையே புது சுத்தமான காற்று உள்ளே வரத்துக்கு தான். வீட்டில் இருக்கிற காற்று வெளியே போயிடுமோ அப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோம்னா சுத்தமான நல்ல சுவாசம் நமக்கு கிடைக்காது. மார்க்கஸ் ரெலியஸ் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீங்கள் செய்யும் செயலுக்கு வரும் தடைகளே உங்கள் செயலை முன்னேற்றுகின்றன. நீங்கள் செல்லும் பாதையில் வரும் தடங்கல்களே உங்கள் பாதையாக மாறுகின்றன அப்படின்னு சொல்கிறார். தடையை அடித்து உடைச்சிட்டு முன்னாடி போகணுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மார்க்கஸ் ரெலியஸ் என்ன சொல்கிறாருன்னா, தடையை பயன்படுத்தியே முன்னாடி போ அப்படின்னு சொல்கிறார். இதற்கு முன்னாடி சொன்ன அதே விஷயம்தான். வாழ்க்கையில் வெற்றி பெறணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா தடைகளே வரக்கூடாதுன்றது கிடையாது. தடைகள் வரதை தவிர்க்க முடியாது, நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் பல தடைகள் வரும். அந்த தடைகள் வந்ததுக்கப்புறம், அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நிதானித்து இந்த சூழலில் என்னால் சிறப்பாக என்ன செய்ய முடியும், இதை பயன்படுத்தி எப்படி என்னால் முன்னேற முடியுன்ற ஒரே ஒரு கேள்வியே கேளுங்க. அப்போ உங்களுக்கு சரியான விடைன்றது கிடைக்கும். அதை நீங்கள் செய்யுங்க. அப்படி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தால் வாழ்க்கையில் ஒரு புள்ளியில் உங்களுக்கு என்ன தெரியுமா தோணும், என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு எல்லாமே நல்லா நடந்திருக்கு, எல்லாமே என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு, அதில் ஒரு நிகழ்வு மட்டும் நடக்காமல் போயிருந்தால் என் வாழ்க்கை எப்படி ஆயிருக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்படுற அளவுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு நடக்காமல் போயிருந்தாலும் நீங்கள் இதே இடத்துக்கு தான் வந்திருப்பீங்க. ஏன்னா வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள்லாம் உங்களை ஒரு பெரிய ஆளாக ஆக்கலை. வாழ்க்கையில் எந்த நிகழ்வு நடந்தாலும் அந்த இடத்துல நான் என்ன செய்யணும்னு சிந்தித்து செஞ்ச அந்த பண்பு தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கு. எபிக்யூரஸ் சொல்கிறாரு, வாழ்க்கையில் நிறைய பொருட்கள் இருக்கிறதுனால நீங்கள் செல்வந்தன் ஆகிறது கிடையாது, இருக்கிற அனைத்து பொருளையும் சந்தோஷமாக பயன்படுத்துறதுனால தான் நீங்கள் செல்வந்தன் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ஆழமான கருத்து இது. ஏன்னா நிறைய பொருட்களை சேர்த்தும் அதை பயன்படுத்த முடியாத நிலைமையில் நம்ம இருப்போம். உதாரணத்துக்கு காஸ்ட்லியான ஒரு பொருளை வாங்கிட்டு இது உடஞ்சிருமோன்னு நம்ம பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்கே நம்ம செல்வந்தன் கிடையாது. ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வீட்டுக்கு நடுவில் ஒரு பல கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு சிலையை தூக்கி போட்டு உடைச்சாராம். ஏங்க இதை உடைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ சொன்னாராம், இந்த சிலை கீழே விழுந்து உடஞ்சிருமோன்னு 15 வருஷமாக நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இப்போ அந்த கவலை என்கிட்ட கிடையாது அப்படின்னு அவர் சொன்னாராம். நம்மளும் இப்படி தான். நம்ம எதில் அதிகமாக ஓவர் திங்கிங் பண்ணுவோன்னா, ரொம்ப ஆசையாக ஒரு பொருளை வாங்கிட்டு அது உடஞ்சிருமோ, அது வீணாக போயிடுமோ அப்படின்னு பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம்.
பொருளை நம்ம பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக பொருள் வாங்கலை, அதை சந்தோஷமாக பயன்படுத்துறதுக்காக தான் பொருள் வாங்குகிறோம். ஒருவேளை ஏதோ ஒரு பொருளை நான் வாங்கிட்டேன், அதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, உடஞ்சிருமோ, ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கியிருக்கோமே அப்படின்னு பயம் வருதுன்னா அந்த பொருள் வாங்குறதுக்கான தகுதியே நமக்கு கிடையாது. அப்படிப்பட்ட பொருட்களை வாங்காதீங்க. மீறி அப்படிப்பட்ட பொருளை வாங்கினா இப்படிப்பட்ட கவலையை தூக்கி போட்டால் தான் அந்த பொருளை வச்சுக்கிறதுக்கான தகுதியும் உங்களுக்கு வரும். நீங்கள் நினைத்த பணக்காரனாகவும் உங்களால் இருக்க முடியும். மார்க்கஸ் செரிலியஸ் ஒரு கேள்வி கேட்குறாரு. உங்களை கோவப்படுத்தின நிகழ்வுகள் மோசமானது தான், ஆனால் அதனால் நீங்கள் கோவப்பட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய விளைவுகள் எவ்வளவு மோசமானது அப்படின்னு கேட்குறார். பல நேரங்களில் நம்மளை கோவப்படுத்தின நிகழ்வை விட நம்ம கோவப்பட்டதால் வந்த விளைவு மிக மோசமானதாக இருக்கும். வீட்டில் அம்மா அப்பா ஏதோ ஒரு சின்ன செயல் செஞ்சுருப்பாங்க, கோவம் வந்திருக்கும், அதுக்கு ரொம்ப ஹார்ஷாக அவங்கள திட்டிடுவோம். திட்டினதுக்கப்புறம் நம்ம உறவில் வரக்கூடிய பிரச்சனை அவங்க பேசினதை விட மிகப்பெரிய மோசமான விஷயமா இருக்கும். அடுத்த தடவை ஒருத்தவன் இப்படி பண்ணிட்டானே, அவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணுறப்போ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க. அவன் பண்ணது பரவாயில்ல, அவன் இப்படி பண்ணிட்டானேன்னு அதை சரி செய்கிறதுக்கோ பழி வாங்கிறதுக்காகவோ நீங்கள் கோவத்தை வெளிக்காட்டினா அது எப்படிப்பட்ட விளைவை கொடுக்கும் அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள். அவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற கோவமோ அந்த ஓவர் திங்கிங் உங்களுக்குள்ளே வரவே வராது. எபிக்டெட்டஸ் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் உங்களை காயப்படுத்த முடியாது நீங்கள் அனுமதிக்காத வரைக்கும். மோசமான மனிதர்களை உங்கள் மனதுன்ற கோட்டைக்குள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். நம்மளுடைய மனதை ஒரு கோட்டை மாதிரி நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. மோசமான நபர்களையும் நம்ம வீட்டை அசுத்தப்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு நபரையும் எப்படி வீட்டுக்குள்ளே விட மாட்டோமோ அதே போல் உங்கள் மனதை துன்பப்படுத்தணும், அதை காயப்படுத்தணுன்ற நபர்களையும் நிகழ்வையும் மனதுக்குள்ளே அனுமதிக்காதீங்க. அவங்கள பற்றி ஒரு நிமிஷம் கூட சிந்திச்சு உங்கள் மனதை அழுக்காக்கிக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். கடைசியாக செனேக்கா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், எதிர்காலத்துக்காக என்ன திட்டம் தீட்டினாலும், எதிர்காலத்துக்காக என்ன கற்பனையில் இருந்தாலும், என்ன செயல் செஞ்சாலும், எதிர்காலம் அப்படின்றது தீர்மானமற்ற விஷயம்தான். அதனால் இந்த ஒரு தீர்மானமற்ற தன்மையை நம்ம எப்போவுமே புரிஞ்சு வச்சுக்கணும். நான் என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் நான் நினச்ச மாதிரி தான் எதிர்காலம் இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. அது தீர்மானமற்ற விஷயம்தான். நான் நினச்ச மாதிரி நடந்தால் ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் நடக்கலை அப்படின்னா என்ன செய்யணுன்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டாய்சிசம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்களை பற்றி மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை தூக்கி ஓரமாக வச்சிடணும். அதற்காக அதை பற்றி எதுவுமே செய்யக்கூடாதுன்றது கிடையாது. நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயம் நமக்கு எதிராக போகலாம் அப்படின்ற வாய்ப்பை புரிஞ்சு வச்சுக்கணும். அப்படிப்பட்ட வாய்ப்பு நிகழ்ந்தால் அது தவறாக போய் முடிஞ்சால் என்ன செய்யணுன்ற ஒரு திட்டம் மட்டும் நம்மள்கிட்ட இருக்கணும். அந்த திட்டம் நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி நம்ம சிந்திக்கவே கூடாது. ஒருவேளை நம்ம நினச்ச மாதிரி அது மோசமாக நடந்ததுன்னா நடந்ததுக்கப்புறம் நம்ம செயலாற்றணும். அப்போ அதுலேருந்து தப்பிச்சு ஓடக்கூடாது. இந்த ஒரு சிம்பிளான ஃபிலாசபி போகிறோம் ஓவர் திங்கிங்கை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.